NCERT 12 Physics, Exercise 7.3. A 44 millihenry inductor is connected to 220 volt 50 Hz AC supply. Determine the RMS value of a circuit in the current. So, ஒரு inductor எவ்வளவா? It is 44 millihenry ஒரு AC source ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ V எவ்வளவு? 220 volt, frequency 50 Hz இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்குறாங்க, ஆஃப் கரண்ட் கேட்குறாங்க, ஐஆர்எம்எஸ் கேட்குறாங்க. நமக்கு அந்த ஐஆர்எம்எஸ் தான் என்னன்னு தெரியும், கேபிட்டல் ஐன்னு தெரியும். ஸோ ஃபார்முலா ஆக்சுவலி ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு வரும். ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சுன்னா வி பை ஆர் போடுவோம். பட் இங்கே கொடுத்துருக்கிற சர்க்கியூட் என்ன, ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கணும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், அதாவது எக்ஸ்எல். V by R தான் அந்த ரெசிஸ்டன்ஸ், இதோட யூனிட் என்ன, ஓம் தான். ஸோ இண்டக்டர் இருந்தால் எக்ஸ்எல், இதே டைம் வெறும் கெப்பாசிட்டர் இருந்தால் எக்ஸி போடுவோம். அதே டைம் ஒரு இண்டக்டர் இல்லைனா கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டர் ஏதாவது இந்த காம்பினேஷனில் ஏதாவது ரெண்டாக இருந்துச்சு இல்லை மூணாக இருந்துச்சு அப்படின்னா ஜெட் இம்படன்ஸ் போடுவோம். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எக்ஸ்எல் என்னது ஆக்சுவலாக ஃபார்முலா ரியாக்டிவ் இண்டக்டன்ஸுக்கு ஒமேகா எல். ஒமேகாங்கிறது என்னது, இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃபார்முலா என்ன, 2πf into L. இப்போ 2 into 3.14 into F எவ்வளவு ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் 50. L எவ்வளவு, இட் இஸ் 44 into 10 power minus 3. ஓகே, இப்போ நம்ம எக்ஸல் கேட்கல. ஸோ நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஐயில் ஐ இஸ் ஈக்குவல் டு இதிலே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கேல்குலேஷன். 2 into 50 எவ்வளவு, 100. ஸோ 100ங்கிற போது என்ன வரும், 314 into 44 into 10 raised to minus 3. ஓகே, இப்போ இதை எக்ஸல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸலை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ therefore I is equal to V எவ்வளவு, 220 divided by 314 into 44 into 10 power minus 3 இருக்கிறது மேலே போச்சுன்னா இட் இஸ் 10 power 3 வரும், இட் இஸ் 1000. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், இது 22 இருக்கு, இது 44 இருக்கு. இப்போ இந்த 10 இங்கே சேர்த்துக்கலாம். ஸோ இது 11 ஸ்டேபிள் தானே. ஸோ 11 ஸ்டேபிள்ங்கிற போது இது 20, இது 4 ஆகும். நெக்ஸ்ட் இந்த 4ம் 20யும் போட்டால் இது 5 ஆகும். அடுத்தது என்ன இருக்கும், இட் இஸ் 5000. 5000 டிவைடட் பை 314. இப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 5000 314. இப்போ 314 இருக்கும், 2 வந்துச்சுன்னா 300 into 2வே 600 தாண்டிடும். ஸோ கண்டிப்பாக இது 1ஆக தான் இருக்கும். ஸோ 314. இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே தான் பாரோ பண்ணணும். ஸோ 9 10, இது 6 ஆகும், இது 8 ஆகும், இது 1 ஆகும். ஓகே, அடுத்தது 0வை இது பண்ண போகிறோம். இப்போ 1860 இருக்கு. 300 into 6 போட்டால் நமக்கு 18,000 கிட்ட வரும். ஸோ 6 போட்டு பார்க்கலாம். ஸோ 314 into 6 போட்டால் இட் இஸ் 1884. ஸோ கண்டிப்பாக அப்போ 5ஆக தான் இருக்கணும். ஸோ 314 into 5 போட்டால் இட் இஸ் 1570. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணினா என்ன வரும், இங்கே 2 வரும், இங்கே 16 வரும். ஸோ 16 வந்துச்சுன்னா இட் வில் பி 9. ஸோ 290. இப்போ இனி போகாது, கரெக்டாக. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு அகெயின் ஒரு 0. இப்போ 2900 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 9 போடலாம். ஸோ 314 into 9 போட்டால் 1228. So 2826. Okay, so subtract பண்ண ஒரு ஆன்சர். So it is 9. So கிட்டத்தட்ட it is 15.9. நம்ம கண்டிப்பாக இங்கே ஒரு டெசிமல், அதாவது எப்போவுமே டெசிமல் வந்துச்சுன்னா ஒரு 2 டெசிமல் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 4 வரும். ஸோ இங்கே 9 வந்துச்சுன்னா 7 வரும். ஓகே, அகெயின் 740 இருக்கும். ஸோ 740ங்கிற போது 314 into 2 போட்டோம்னா 628. ஸோ 2. ஸோ 15.92. ஸோ தட் ஆன்சர் என்ன, IRMS is equal to 15.92 amps. So this is the answer.